மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 30/4/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 449க்கு நம்ம என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு 30ஆம் ஒரு கணிப்பை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஏ போர்டு சி போர்டுக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துருந்தோம். ஏ போர்டு சி போர்டுக்கு 4 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதேபடி நம்ம 08லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு 08 நமக்கு கனெக்ட் ஆகல. ஆனால் நம்ம கொடுத்ததில் வேறு 2 பேட்டர்ன் எடுத்திருந்தோம். ஒன்று எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு எடுத்திருந்தோம், இது ஒரு மெத்தட் எடுத்திருந்தோம். அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் 4ஆம் நம்பர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம 30ஆம் ஒரு நல்ல ஒரு கசிங் தான் எடுத்து வந்துடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரவங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே மேலே அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 44 47 மீட்டர் நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட்டல் 120 5,50,000, 60 2,50,000, 30 1,20,000, 3 டிஜிட்டல் 70 35,000, 60 32,000, 35 17,500, 30 16,000, 25 10,500, 12 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 1000, சிங்கிள் போர்டு 12 100. பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் மெத்தட் ஒன்று, 8 டேஸ் மெத்தட் ஒன்று, 2 மெத்தட் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 672, இந்த 672 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? 472 போட்டுக்கிறோம். இதில் நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 481 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 10 கிடச்சிருக்கு. 10 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 672 வச்சுட்டு நமக்கு 10 கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, தான் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 038. இந்த 038 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 038 காஸ்ட் ஆப்ஷன் 481 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 7 கிடச்சிருக்கு. 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 038 வச்சுட்டு நமக்கு 5 7 கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 851. அந்த 851 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 851 காஸ்ட் ஆப்ஷன் 481 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2+9 கிடச்சிருக்கு. 2+9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 851 வச்சுட்டு நமக்கு 2 9 கிடச்சிருக்கு. இல்லை 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, தான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 449. இந்த 449 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 449 காஸ்ட் ஆப்ஷன் 481 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2+5 கிடச்சிருக்கு. 2+5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 449 வச்சுட்டு நமக்கு 2 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆல் போர்டு கணக்கில் தான் நமக்கு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 5 9 இந்த மாதிரி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா ஒரு 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி 2ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தடுக்கான ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் பாஸ் ஆகக்கூடிய மெத்தடு தான். நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் மட்டும் வீடியோவில் கொடுக்கலாம். ஓகேவா? 672 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் 672 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 789 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8+2 கிடச்சிருக்கு. 8+2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 672 வச்சுட்டு நமக்கு 8 2 கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 038. இந்த 038 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 038 காஸ்ட் ஆப்ஷன் 789 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 038 வச்சு நமக்கு 6 1 கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, தான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 851. அந்த 851 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா
751 காஸ்ட் ஆப்ஷன் 789 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 97 எனக்கு கிடச்சிருக்கு. 97 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 851 வச்சடியில் நமக்கு 97 கிடச்சிருக்கு. 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 449. இந்த 449 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்த்துருவோம். இப்போ 449 காஸ்ட் ஆப்ஷன் 789 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 90 கிடச்சிருக்கு. 90 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 449 வச்சுட்டு நமக்கு 90 கிடச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் மெத்தட் மட்டும் தான் எடுத்துருந்தோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு 8 டேஸ் பாஸ் ஆச்சு. அதனால் நம்ம வந்து 4 டேஸுக்கான ரிசல்ட் நம்ம எடுத்ததில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நேரமே நமக்கு வந்து சி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணுங்கள், அப்படி ஆல் போர்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 0 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் 0 நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 9க்கு 0 நம்பர் வந்துச்சுனாலும் பயன்படுத்திங்க. ஓகேவா, நம்ம இன்றைக்கி வந்து எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் 2 இல்லாட்டி 5லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும், அடுத்தபடி 9 அல்லது 0லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி போர்டு வைஸாக நம்ம வந்து கொடுக்கல. ஏன்னா காரணம்னா நம்ம வந்து எதுவுமே நீங்கள் வந்து போர்டு வைஸாக எனக்கு கிடைக்கல மெத்தடு. அதனால் நம்ம வந்து ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன். 5-0 வர மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு கணிப்பு கசிங்க மட்டும் தான். ஓகேவா, இப்போ நீங்கள் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 29 92 20 02 59 95 50 05 நம்ம 2 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கெஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மல்ல, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருவோம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 449க்கு நாகராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9-3 கொடுத்துருப்பில். ஆனால் ஒரு நல்ல ஒரு 9 நம்பர் கொடுத்துருப்பில். ஆனால் ஏபிபிசி கரெக்டாக ஒரு நல்லதாக இருந்திருக்கும். நான் 3-6 வச்சு மேட்ச் பண்ணியிருக்கப்பில். அடுத்த யூசர் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 0-4 கொடுத்துருப்பில். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னேஸ் கொடுத்துருக்கப்பில். திருவாங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9-2-0 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே கொஞ்சம் எதிர்பார்க்காத நம்பர் தான் அடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பட்டனில் நம்ம வந்து ஒரே நம்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து 0990 இது மட்டும் தான் நம்ம வந்து ஜாயின் பட்டனில் கொடுத்துருந்தோம். ஆனால் நான் வந்து 4ஆம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனால் அதிக நம்பர்ஸ் கன்ஃபியூஷனாக கண்டு நம்ம வந்து ஒரே நம்பர் தான் இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி இதாகிடுச்சு. நாளைக்கு நம்ம ஒரு வின்னிங் கொடுப்போம் ஜாயின் பட்டனில் இருக்கிறவங்களுக்கு. எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-2-4 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. மாரியப்பன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0-4 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 16-9-4 கொடுத்துருக்காப்புல. இதில் 9-4லேருந்து 2 நம்பர் நீங்கள் வந்து கேமில் வந்துருச்சு. ஒரு அருமையான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் வேறு மாதிரி அதிகமாக சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் சூப்பராக ஒரு நியூஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டவுல்ஸ் வந்தாலே கேம் கொஞ்சம் இதாக தான் வரும் எப்பயுமே. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக்கை பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பி வச்சுங்க. மறக்காமல் உங்களுக்கு கசிங்க மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா.